இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அநேக மாணவர்களுக்கு காணப்படும் ஒரு பிரச்சினை, ஆண்கள் பெண்கள் இருபாலாரிடத்திலும் இந்த பிரச்சினை காணப்படுகிறது. அவர்களது அக்குள் பகுதி மிகவும் கருமையாக காணப்படுகிறது. இதனை வீட்டில் எவ்வாறான சிகிச்சை ட்ரீட் பண்ணலாம் என்றும் பலர் கேள்விகளும் கேட்டுள்ளார்கள். அவர்களுக்காக இந்த பதிவை இடுகிறோம். இந்த அக்குள் பகுதி ஏன் இவ்வாறு கருமையாக காணப்படுகிறது என்று பார்த்தால், நாங்கள் அடிக்கடி கையை அசைப்பதனால் இந்த பக்கத்தில் ஒரு ஃப்ரிக்ஷன் என்று காணப்படுகிறது, ஒரு உராய்வு தன்மை ஒன்று தொடர்ச்சியாக. மற்றது தொடர்ச்சியாக நாங்கள் ஷேவிங் செய்கிறது இரண்டாவது விடயம். அடுத்தது தொடர்ச்சியாக இந்த பிரதேசம் கூடுதலாக வேர்த்து கொண்டு இருக்கும். மற்றது சில வகையான குளோன் வகைகள், சில வகையான க்ரீம், இவ்வாறு பல பொருட்களை இதுக்கு பாவித்து கொண்டிருப்பார்கள். இவை தான் முக்கியமான காரணம். வீட்டில் காணப்படும் ப்ராடக்ட்ஸ்களை பாவித்து எவ்வாறு இவற்றை நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோ அமைகிறது. முதல் நீங்கள் பாவித்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் லெமன் ஜூஸ் எடுக்கலாம். லெமனில் ஒரு நேச்சுரல் ப்ளீச்சிங் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று அதில் காணப்படுகிறது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸை எடுத்து இடத்துல முதலில் நீங்கள் நன்றாக கழுவி விட்டு அந்த இடத்தை ஈரத்தன்மையை அகற்றிய பிறகு நேரடியாக இந்த லெமன் ஜூஸை அந்த பிரதேசத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 பிரதேசத்துக்கு அப்ளை பண்ணி 10 தொடக்கம் 15 நிமிடத்துக்கு அவ்வாறு வைத்து பிறகு நீங்கள் கழுவி விடலாம். ஆனால் இது மிக முக்கியமானது, சில சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற ஆட்களுக்கு லெமன் ஜூஸ் போட்ட உடனே சில இரிட்டேஷன், சரியான எரிகிற மாதிரி அப்படி பிரச்சனைகள் இருந்தால் அதை உடனே கழுவி விடுங்கள். அடுத்த இரண்டாவது பொருள் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கும் இந்த நேச்சுரல் ஒரு ப்ளீச்சிங் ஒரு ஏஜெண்ட்டாக இது இருக்கிறது. முதலில் நன்றாக கழுவி விட்டு எடுத்து அதில் ஒரு துண்டு எடுத்து நீங்கள் இந்த இடத்துல ரப்பிங் எனக்குள்ள நீங்கள் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த இடத்துல அந்த உருளைக்கிழங்கு அந்த வெட்டி எடுத்து அந்த ஸ்லைட்ஸை ஒரு 3-4 நிமிடங்களுக்கு தொடர்ச்சியாக அவ்வாறு செய்ய வேணும் 2 பக்கத்துலேயும். பிறகு தேய்த்ததுக்கு பிறகு அதை அப்படியே காய விடுங்க. காய்ந்ததுக்கு பிறகு நீங்கள் 10 நிமிடத்துக்கு பிறகு இதில் அப்படியே கழுவி விடுங்க. இது நீங்கள் தினசரி செய்து வர உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று கிடைக்கும். அடுத்த ஒரு பொருள் வீட்டில் காணப்படுவது பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடாவை எடுத்து நீங்கள் அது தண்ணியோட சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அது வரக்கூடியதாக ஆக்கி அதனை இந்த முதலில் நன்றாக கழுவி சுத்தம் செய்யப்பட்டிருக்கிற அந்த அக்குள் ஏரியாவில் 2 பக்கமும் நீங்கள் அதில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி அப்படியே ஸ்க்ரப் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணுறது மாத்திரமல்ல, அது போட்டு நன்றாக தேய்ச்சி விடுங்க. அந்த இடத்துல அது எப்படி தேய்க்கிறதுன்னா ஒரு சர்க்கியூலர் மோஷனில் ஒரு ரவுண்டாக வரக்கூடிய மாதிரி ஒரு சர்க்கியூலர் மோஷனில் நன்றாக தேய்ச்சி விடுங்க. அந்த ஏரியாவை தேய்ச்சி அதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிருந்து சாதாரணமாக ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வைத்திருந்து பிறகு தண்ணீரை போட்டு நன்றாக கழுவி விடுங்க. அவ்வாறு செய்யும் போது 2 விடயங்கள் நடக்கும். ஒன்று, இது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அதில் மேலே இருக்கிற இறந்த கலங்கள் எல்லாவற்றையும் அது வெளியில் எடுத்து விடும். வெண்மையாக படிப்படியாக வரும். தொடர்ச்சியாக இது செய்து வர உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது 4வது ப்ராடக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறது கியூக்கும்பர் ஸ்லைசஸ். உங்களது அக்குள் ஏரியாவை நன்றாக கழுவினதுக்கு பிறகு கியூக்கும்பர்ஸ் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி வெட்டி எடுத்து அதை இந்த ஏரியாவில் நன்றாக தேய்க்க வேணும். ஒரு 3-4 நிமிடத்துக்கு தொடர்ச்சியாக தேய்க்கணும் 2 பக்கங்களையும். தேய்ச்சதுக்கு பிறகு ஒரு 5 நிமிடத்துக்கு அதை அவ்வாறு விட்டுறணும். விட்டு திரும்ப நீங்கள் தண்ணியால் நன்றாக கழுவிட்டு திரும்ப இதை ரிப்பீட் பண்ணி டெய்லி நீங்கள் செய்து வர உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது 5வது ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது கோகோனட் ஆயில், எங்களோட தேங்காய் எண்ணெய். அதுக்கு நல்ல மாய்ஸ்சரைசிங் கெப்பாசிட்டி அதில் காணப்படுகிறது. ஒரு சிறிய அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து நன்றாக க்ளீன் பண்ணி இருக்கிற இந்த எங்களது அக்குள் ஏரியாவில் இந்த தேங்காய் எண்ணெயை போட்டு நன்றாக இலகுவாக லேசாக நீங்கள் 2 பக்கம் இதில் நன்றாக மசாஜ் பண்ணணும். அதில் போட்டு முக்கியமாக இது இரவையில் செய்கிறீங்களா செய்துட்டு இரவைக்கு முழுக்க பாறை இருக்கக்கூடியதாக விட்டுறணும். விட்டு நீங்கள் அடுத்த காலையில் எழுப்பி
அதை குளிக்கும் போது கழுவி விட்டீங்களா அது போதுமானது. இவ்வாறு தொடர்ச்சியாக செய்ய நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது நான் என்ன சொல்லுது, ஆரம்ப படியில் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சிகிச்சைகள் இவ்வாறு கருமையாக காணும் போது சிலர் சொல்வார்கள், எனக்கு கல்யாணம் கிட்டடியில் இருக்கிறது, விரைவாக எனக்கு ரிசல்ட்ஸ் வேணும் போது எங்களோட கிளினிக்கு இப்படியான பேஷண்ட்ஸ்களுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் எங்கள்கிட்ட இருக்குது. சில வகையான பீலிங்ஸுகள், சில வகையான வேறு ட்ரீட்மெண்ட்கள் எங்கள்கிட்ட இருக்குது. அதன் ஊடாக நாங்கள் செய்வதனால் அதை முழுக்க அந்த நிறத்தை நாங்கள் போக்கி மிக விரைவாக அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க கூடியதாக உதவுகிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.